அடிமைத்தனம் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது, கம்யூனிஸ்டுகள் திமுகவிற்கு அடிமை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். இங்கு யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அடிமைத்தனம் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி தோல்வி அடையும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றினார்கள் என்று கேள்வி எழுப்பினார். பின்பு தமிழக பள்ளி மாணவர்கள் கல்வித்திறன் பின்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. சாதி படுகொலைகள் மட்டும் தமிழகத்தில் நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. திமுகவினர் தற்போது தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே 200 தொகுதிகளில் திமுக தோல்வி அடையும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டியது சட்டவிரோதமானது. தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னையில் கடந்த 9ஆம் தேதி அன்புமணி கூட்டிய பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தலைவராக அன்புமணி நீடிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று அனுப்பிய கடிதத்தில் அன்புமணி கட்சி விதிகளை மீறி செயல்படுவதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி கடந்த 12 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பேச்சுவார்த்தையில் தீர்வு காணாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசியல் தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரூபாய் 150 கோடி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்தை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு சொத்து வரியை குறைத்து நிர்ணயம் செய்ததன் மூலம் மாநகராட்சிக்கு ரூபாய் 150 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் மதுரை மாநகராட்சி துணை கமிஷனர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதுரை மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார்.